புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரா, வாங்கடா டேய். கோயில்பட்டி ஜனங்களே, நீங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க. சக்தியோடைய அவதாரம் பிச்சாசுரனை வதம் பண்ணிட்டு இங்கதான் வந்து சாந்தி அடைஞ்சா. அவளை பிரதிஷ்டை பண்றதுக்காகவும் அவளுக்கு கோயில் கட்ட வந்தா என்ன அவளே கூப்பிட்டு அனுப்பியிருக்கா. இந்த பூ விழற இடத்துல யாராவது 2 பேர் வந்து தோண்டிங்கன்னா காட்சி தருவா. அந்த ஆச்சரியத்தையும் அந்த மகோன்னதமான காட்சியையும் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. ஓம் அந்த இடம் தான். ஓம் நான் சாமியார். உங்க எல்லாரையும் கொஞ்ச நேரம் ஏமாத்துறதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த ஊருக்கு வந்ததோட நோக்கம் உங்க அறியாமைய போக்குறதுக்கும் எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்கிற பகுத்தறிவை வளர்க்கறதுக்கும் கடவுள் இல்லைங்கிற உண்மையை பிரச்சாரம் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ எடுத்துமே இந்த சிலை இது 200 ரூபாய் கொடுத்து நேத்து நான் வாங்கினது. அதுக்கு வச்ச பேரும் சொன்ன கதையும் என்னுடைய சொந்த கற்பனை கதை. இப்படித்தான் நம்ம நாட்டுல பல புராணங்களும் கோயில்களும் கடவுள்களும் உருவாச்சு. எப்படி இந்த சிலைக்கு எந்த சக்தியும் இல்லையோ அதே மாதிரிதான் கோயில்ல இருக்கிற எந்த சிலையிலையும் சக்தியே இல்லை. நம்ம நாட்டுலதான் படிப்புக்கு ஒரு கடவுள், பணத்துக்கு ஒரு கடவுள் இருக்கு. ஆனா பணம் இல்லாத ஏழைகள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான், படிப்பில்லாத பாமரர்கள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான். படிப்புக்கோ பணத்துக்கோ கடவுளே இல்லாத மேலை நாடுகள் பணத்திலையும் படிப்புலையும் முன்னேறிக்கிட்டே இருக்கே. ஏன்? ஏன்னா அப்படி ஒரு கடவுள்களே இல்லை. கடவுள்கள் வாழறதா சொல்ற கோயில்கள் பெரிய பெரிய பூட்டுகளால பூட்டப்படுது. தங்க நகைகளால அலங்கரிக்கப்பட்ட கடவுளோட ஊர்வலங்கள் முன்னாடியும் பின்னாடியும் ஆயுதமேந்திய போலீசாரால் பாதுகாக்கப்படுது. ஏன்? தன்னையும் தன் நகைகளையும் கடவுளால காப்பாற்ற முடியாதா? முடியாது. ஏன்னா கடவுளே இல்லை. காலங்காலமா நாம கடவுளை கும்பிட்டுட்டு தான் இருக்கோம், புது புது கோயில்களை கட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் கோடிக்கணக்கான ஏழைங்க அடிப்படை வசதி கூட கிடைக்காம குடிசையிலே பரம்பரையா வாழ்ந்துகிட்டு இருக்குமே. ஏன்? ஏன்னா கடவுளே இல்லை. கோபப்படாம ஆத்திரப்படாம நான் சொல்றதை கேட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மை உங்களுக்கே புரியும். இதுக்கு வரலாற்றிலிருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன். சாணக்கியன் ஒரு மதியுக மந்திரி இருந்தான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவன் தம் மன்னனுக்காக ஆலோசனை சொல்றதுக்காக அர்த்த சாஸ்திரம்னு ஒரு புஸ்தகம் எழுதுறான். அதுல சொல்றான், மன்னா உன் கஜானா காலி ஆயிட்டா புது புது கடவுளை உருவாக்கு, அந்த கடவுளுக்கு கோயில் கட்டணும்னு சொல்லு. மக்கள் தங்கிட்டு இருந்த பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்குவாங்க. அதுல கொஞ்சத்துல கோயிலை கட்டிட்டு மத்தத உன் கஜானாவை ரொப்புன்றான். அதுதான் அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கும் தொடருது. இதை இப்படியே விட்டுட்டோம்னா புது புது கடவுளும் கோயில்களும் உருவாக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்பி நம்பி நம்ம வாழ்க்கை நிலையோ கீழே போய்கிட்டே தான் இருக்கும். நாமெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க, ஒரே விதையின் மலர்கள்ங்கிறத மறந்துட்டு ஜாதி பேர்லயும் மதத்தின் பேர்லயும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த வெள்ளத்துல புரண்டுகிட்டு இருக்குமே. ஏன்? நாம எல்லாரும் ஒண்ணு சேர முடியாம நம்முடைய கைகள் எல்லாம் ஜாதிங்கிற பேரால தனித்தனியா கட்டப்பட்டு. நாம எல்லாம் ஒண்ணு சேரணும்னா ஜாதிகளை ஒழிக்கணும். ஜாதிகளை ஒழிக்கணும்னா ஜாதிக்கு மூலமா இருக்கிற மதங்களை ஒழிக்கணும். மதத்தை ஒழிக்கணும்னா மதத்துக்கு மூலமா இருக்கிற கடவுளை ஒழிக்கணும். நாம ஒண்ணு சேரத்துக்கு தடையா அந்த கடவுளே இருந்தாலும் சரி, அவனை தூக்கி எறியணும். டேய், கடவுள் இல்ல நான் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? போய் அடிச்சு இருங்கடா. நம்ம ஆளுங்க அவனை எதுவும் பண்ணாதீங்க. அவன் சாமியே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் அடிக்கிற ஏன்டா தடுக்கிற? நீ சரின்னா நான் தப்புன்னுவேன், நீ தப்புன்னா நான் சரின்னுவேன். அதான் அந்த வேலுசாமி. நீங்க போனா போறதுக்கோ உங்க மிரட்டலுக்கு அடி பண்ணிக்கிறதுக்கோ நான் இங்க வரல. நான் இந்த ஊர்லயே தங்கி பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றதுக்காகத்தான் அரசாங்க அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கேன். நிறுத்துங்க. என்னடா கூத்து இது? கரையாம் புத்துக்கு கடவுள் வேஷமா? ஏன் இப்படி குழம்பி போயிருக்கீங்க? தூண்லயும் இருக்கான் துரும்புலயும் இருக்கான் கடவுள்னு சொல்றீங்க. ஜாதிக்கு ஒரு கடவுள் மதத்துக்கு ஒரு கடவுள்னு குழப்புறீங்க. கல்லுல தான் கடவுள் இருக்கான்றீங்க, அதுவும் அந்த கோயிலுக்குள்ளதான் அவன் இருப்பான்றீங்க. எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் அந்த மலைக்கு மேல இருப்பான்னு சொல்றீங்க. மலைக்கு மேல இருக்கிற கடவுளால மலைக்கு கீழே இருக்கிற ஏழைகளையே பாதுகாக்க முடியல, அநீதிகளை தட்டி கேட்க முடியல. ஏன்? கோயிலுக்குள்ள நடக்கிற அக்கிரமங்களே தடுக்க முடியல. கடவுளே கடத்தப்படுறான், காணாம போறான். தன்னையே பாதுகாக்க முடியாத கடவுள் உங்களை எல்லாம் பாதுகாப்பான்னு நம்பி இல்லாத கடவுளுக்காக பிரார்த்தனை செஞ்சு உடலை வருத்தி விரதம் இருந்து தீ மிதிச்சு
இன்னும் எத்தனையோ காட்டு மிராண்டித்தனமான மூட நம்பிக்கைகள் அழுது புரண்டாலும் அந்த கடவுளால உங்களுக்கு ஆனது எதுவுமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. கோயில் கட்டி பூஜைகள் பண்றதுனால பிரச்சனைகள் தீரும்னா உலகத்துல இந்நேரம் பிரச்சனைகளே இருக்கக்கூடாது. கடவுள் இல்ல, இல்லவே இல்ல. கடவுள் இல்ல இல்லன்னு சொல்றதுனால நான் கடவுளுக்கு விரோதியா? இந்த ஏழைகளை காப்பாத்தவும் அநீதிகளை தட்டி கேட்கவும் ஒரு கடவுள் இல்லையேங்கிறதா என்னுடைய கவலை. வெளிச்சத்துக்காக விட்டில் பூச்சிகள் விளக்கிலே வந்து சாகர மாதிரி நம்ம பிரச்சனைகளை எல்லாம் கடவுள் தீர்ப்பான்னு பக்திங்கிற போதையில விழுந்து அழிஞ்சுகிட்டு இருக்குமே. இவ்வளவு ரிஷிகள் இருந்தும், இவ்வளவு முனிவர்கள் இருந்தும், கோடிக்கணக்கான கடவுள்கள் இருந்தும் நம்ம பிரச்சனைகளை ஏன் தீரல? ஏன்? இதையெல்லாம் நீங்க யோசிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் தலையெழுத்து விதின்னு கண்ணுக்கு தெரியாத நூத்துக்கணக்கான விலங்குகளால பூட்டப்பட்டிருக்கீங்க. எல்லா நாட்டையும் போல நாமும் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா அந்த விலங்குகளை உடைக்கணும். அந்த விலங்குகளை உடைக்கிறதுக்காகத்தான் வாழ்க்கையெல்லாம் பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றது என்னுடைய லட்சியமா வச்சிருக்கு. அந்த லட்சியத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன். இதோ நிக்கிறாங்களே பார்வதி, இந்த ஊரே கட்டாயப்படுத்துச்சுங்கிறதுக்காகத்தான் அவங்களை என் மனைவியா ஏத்துக்கிட்டேன். ஆனா இது வரைக்கும் ஊருக்காக தான் கணவன் மனைவியா வாழ்ந்துமே தவிர உண்மையிலேயே நாங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழவும் இல்ல, வாழவும் முடியாது. இதே ஊர் ஜனங்க முன்னாடி நான் சொல்றேன், கடவுள் இல்லங்கிற என்னுடைய கொள்கையை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா தொடர்ந்து நான் அவங்களோட வாழ சம்மதிக்கிறேன். இல்லன்னா அவங்க விருப்பப்பட்டா இன்னொருத்தரோட அவங்களோட வாழ்க்கையை இணைச்சுக்கலாம். இதுதான் என் முடிவு. நிறுத்துங்க. உங்களை திருத்தறதுக்காக என்னோட கழுத்துல தாலி விழ வச்சாலே அவளோட திருவிளையாடல் உங்களுக்கு புரியலையா? நான் வருவேன் எனக்கு முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே ஆத்தா, அவளோட சக்தி உங்களுக்கு புரியலையா? இப்படி ஆத்தாவை வாய் கூசாம பேசியும் பொறுமையா பார்த்து சகிச்சிட்டு இருக்காளே, அப்பவும் அவளோட பெருமை உங்களுக்கு புரியலையா? இப்ப நான் சொல்றேன், என்னைக்கு நீங்க கடவுள் இருக்கு நம்பி திருந்தி என்ன தேடி வரீங்களோ அன்னைக்கு தான் நான் உங்களோட வாழ போறேன். ஆத்தா உங்க மனசுல குடியேறுவா, உங்களை மாத்துவா. நிச்சயமா நீங்க திருந்தி என்ன தேடி வருவீங்க. சுய நினைவே இல்லாம இருக்கிற உங்களால சிந்திக்க முடியாதுதான். இப்படியே விட்டா கல்லாலேயே கோயில் கட்டி குடமுழுக்கு கும்பாபிஷேகம் வளர்ந்துகிட்டே இருக்கும். என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். விடுங்க. நான் விட மாட்டேன். விடுங்க. என்ன குத்திட்டு அப்புறம் ஆத்தா கிட்ட போங்க. விடுங்க. நான் விட மாட்டேன். இத்தனை நாள் இவன் கடவுள் வாயில தான் சொல்லிட்டு இருந்தா, இன்னைக்கு நான் கடவுள் மேலே கை வச்சுட்டா பார்த்து சும்மா இருக்கீங்களா? அடிச்சு கொல்லுங்க. ராஜபாண்டி, யாரு? கடவுள். கடவுளா? எங்களை சேர்த்து வச்சது நீதான். இப்ப எங்களை பிரிச்சு வச்சுட்டே தாயே. உன்னை இடிச்சதுக்கு ஊருக்காரங்க அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. நீ எந்த தண்டனையும் கொடுத்துறாத. அவர் ரொம்ப நல்லவரு, ரொம்ப நல்லவரு. அவரை காப்பாத்தி நீதான் என்னோட சேர்த்து வைக்கணும். கடவுளா, நீ இருக்கியா? நீ இருந்துமா இவ்வளவு பிரச்சனை? உலகத்தை படைச்சதுக்கு அப்புறம் என் படைப்பெல்லாம் பார்க்கறதுக்கு முதன் முறையா இப்பதான் வர. வரும்போதே கடவுள் இல்லைங்கிற குரல் கேட்டுச்சு. என்ன இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை. எல்லாம் பிரச்சனை. பிரச்சனைய சொல்லு. அது சொன்னா புரியாது, அனுபவிச்சு பார்த்தாதான் புரியும். நீ ஒரு சாதாரண மனுஷனா வந்து பாரு. உனக்கு பசிக்கணும், தாகம் எடுக்கணும், முள்ளு குத்துனா ரத்தம் வரணும். அப்படிப்பட்ட மனுஷனா வந்தாதான் இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் உனக்கு புரியும். வா, வந்து பாரு. வர முடியுமா?
நீ தானே சொன்ன சராசரி மனுஷனா வரணும்னு. அதான் ரொம்ப சராசரி மனுஷனா வந்திருக்கேன். நீங்க தான் கடவுள்னு யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. சரி, எந்த நேரத்திலையும் உங்களுடைய எந்த சக்தியையும் பயன்படுத்த கூடாது. சக்தியை பயன்படுத்துறதா? இனிமே எனக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நான் எந்த சக்தியும் பயன்படுத்த முடியாது. நீ தானே சராசரி மனுஷனா வரணும்னு சொன்ன. இனிமே எனக்கே ஏதாவது கஷ்டம்னா கூட நீ தான் என்ன காப்பாத்தணும். போலாமா? மனுஷா, கடவுள் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் நானே உன் முன்னாடி வந்துட்டேன். இனியாவது கடவுள் இருக்கிறான்னு சொல்லுவியா? மன்னிக்கணையா, நீங்க இருந்தும் இங்க இவ்வளவு பிரச்சனை என்ன? நீங்க இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். ஒருவேளை இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் நீங்க தீர்த்துட்டீங்கன்னா நான் கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டு கடவுள் இருக்காரு இருக்காருன்னு நானே பிரச்சாரம் பண்ணுவேன். அஞ்சலா ராமாயி, என் கோழியை கொஞ்சம் புடிங்கடி. ஆத்தாளுக்கு நேர்ந்து விட்ட கோழிடி, கொஞ்சம் புடிச்சு கொடுங்கடி. பார்வதி, திருவிழாவுக்கு நேர்ந்து விட்ட கோழி இது. எந்த களவாணி பைய வீட்லயாவது குழம்பாயிடுச்சோன்னு பயந்தே போயிட்டேன். ஏன் பார்வதி, உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாமா? அம்மா மேல பாரத்தை போட்டுட்டேக்கா. எல்லாத்தையும் அவன் நல்லபடியா முடிச்சு வைப்பா. என்னங்க ஆச்சரியமா இருக்கா? இல்ல மனுஷா, நான் மனுஷனை வெறுமனே தான் படைச்சேன். ஆனா என்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா மனுஷன். நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இதெல்லாம் நீங்க கொடுத்த மூளையை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தினால வந்த கண்டுபிடிப்புங்கய்யா. மனுஷா, இந்த வாகனத்துல போனா சீக்கிரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போலான்னு சொன்னேன் இல்லையா? அந்த வாகனத்துல ஒண்ணு எடுத்துங்க. இல்லையா, அதெல்லாம் நினைச்சா எடுத்துக்க முடியாதுயா. ஏன்? அது மனுஷனுக்காக மனுஷன் படைச்சது தானே. அதுல நாம ஒண்ணு எடுத்துட்டா என்ன தப்பு? அதுக்கெல்லாம் காசு வேணையா. காசா? இது என்ன புதுசா சொல்ற? இதுவும் மனுஷன் கண்டுபிடிச்சதானே? ஆமா ஐயா, இன்னைக்கு உலகத்துல கடவுளும் காசும் தான் மிகப்பெரிய பிரச்சனை. பார்க்க தானே போறீங்க, வாங்க. கடவுளே முருகா. மனுஷா, இனிமே என்னால ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. பசி தாங்க முடியல, கையால வலி பின்னுது. இதுக்கு தான் உங்ககிட்ட கடவுளாவே இருந்துடுறேன். பசிக்காத தூக்க வராது சொன்னேன். நீ கேட்டியா? மனசு மாதிரியே பசிக்கணும், ரத்தம் வரணும், வலிக்கணும்னா இதெல்லாம் வருது. திடீர்னு பசிக்குதுங்கிறீங்க, சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்ல, கையில காசு வேற இல்ல. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். என்னது பழத்தோட்டமே இவ்வளவு கவர்ச்சிகரமா தூங்குது? மனுஷன் சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறானே. ஒருவேளை மனுஷங்கள்ல பட்டிருக்காது. எதை கேட்டாலும் காசு காசுங்கிறானே. என்னதான் காசோ? அடடா, பார்த்தோனே பறிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளவு அழகா கட்டி. சார் வாங்க சார், ரஸ்தாலி சாப்பிடுங்க சார், மாம்பழம் சாப்பிடுங்க சார், ஆப்பிள் சாப்பிடுங்க சார். ஏ கிளாஸ் குவாலிட்டி சார், சாப்பிட்டு பாருங்க சார். நான் திராட்சை சாப்பிடுறேன். எதை வேணாலும் சாப்பிடுங்க சார். எவ்வளவு சாப்பிடுங்க சார்? இப்ப எப்படி சொல்ல முடியும்? வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அந்த வாழைப்பழத்தை எடுங்க. இந்தா சார். ஆப்பிள் சாப்பிடுறியா சார்? அப்பா திருப்தியா இருக்கு. பட்டுமா? வருஷமாவா? 18 ரூபா 50 காசு ஆச்சு. காசா? என்ன எல்லாரும் அதே கேக்குறீங்க? அப்படின்னா அப்படின்னா என்னவா? கிண்டலா? காசு வையா. இல்ல மனுஷா, எல்லாரும் காசு காசுங்கிறீங்களே, அது என்னது? ஊர்வனவா, பரப்பனவா, பறவை இனமா, விலங்கினமா? என்னயா காசு கொடுனா ஆக்ட் கொடுக்குறியா? இல்ல மனுஷா, முதல்ல காசு கொடுங்க, இப்ப ஆக்ட் கொடுங்கற. எதை கொடுத்தா மனுஷன் பசியாத்த முடியும்னு தெரியலையே. யோ, இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? நானும் இன்னொரு மனிதனும். அதோ வர்றாரு. அவர் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஏன் அவரை போய் அடிக்க பாக்குறீங்களா? என்ன அவர் பெரிய கடவுளா? பணம் தொட்டு காசு கொடுக்காம போறா, கழுத்தா முட்டையை கொடுப்பேன். ஐயா ஏன் நீங்க சாப்பிட்டீங்க? நானா சாப்பிடல, அவரா தான் எடுத்து கொடுத்தாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் காசா என்னமோ கேக்குறாரு. என்ன ஆக்ட் பண்றான் பாரியா? அண்ணே ஏய் நிறுத்துங்கண்ணே, உண்மையிலேயே எங்ககிட்ட காசு இல்ல. கரெக்டா இன்னும் 18 ரூபா 50 காசு கொடுத்துட்டு போய், இல்லைன்னா சட்டையை கட்டி வச்சு போயா. ஓஹோ, சட்டையை கட்டினா காசுக்கு சரியா? கொஞ்சம் இருங்க. டேய், என்ன பிரச்சனைங்க? யார் இவரு? போலீஸ், அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓஹோ, போலீஸ்னா சத்தம் போட்டு பேசணுமா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றா சார். 18 ரூபா பணத்தை தொட்டு காசு கொடுக்காம போறான் சார். ஆமா, இவனை பார்த்தா கேடி மாதிரி தான் தெரியுது. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் 4 தட்டு தட்டினா எல்லாம் சரியா போயிடும். நடைய ஸ்டேஷனுக்கு. சார் 18 ரூபா 50 காசு சார். ஏயா 18 ரூபா 50 பைசா ஏமாத்துறனா நீ எவ்வளவு பெரிய கேடியா இருப்ப? சரி சரி, ஒரு 10 ரூபா விடு, ஒண்ணு விட்டுரு. சார் நம்புங்க சார், காசு இல்ல. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 5 ரூபா கொடுத்துரு. சார் உண்மையாவே காசு இல்ல. இருங்க மனுஷா, இப்ப புரிஞ்சிச்சு. தடியோட வந்தாருன்னா அதான் போலீஸ். ஆமாங்கய்யா. டேய், என்ன கிண்டலா பண்ற? யோ, வீட்ல பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு காப்பி குடிக்காம வந்துட்டேன். ஒரு 2 ரூபாவாவது குடியா. ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இப்ப ஒரு பைசா இல்ல. 2 ரூபா கூட இல்லாம எதுக்குடா உயிர் வாழறீங்க? எங்கடா போய் சாவுங்கடா. சாவுறாங்க. 2 ரூபாய் இல்லைன்னா ஒரு மனுஷன் உயிரே வாழக்கூடாதா? 2 ரூபாய்ங்கிற உயிரோட முக்கியமான விஷயமா? மனுஷா, இவ்வளவு பிரம்மாண்டமா பெருசா இருக்கு. இது யாரோட வீடு? ஐயா இது உங்களோட வீடு. என்னோட வீடா? இத வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, கோயில்னு சொல்லுவாங்க. ஐயோ, நான் தான் இங்க இருக்கிறதே இல்லையே. இல்லாத எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? மனுஷா, ஐயா இங்க ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கு. இதுவும் எனக்காக கட்டப்பட்ட கோயிலா? ஆமா ஐயா, இவங்க கடவுள் வேற,
எங்க கடவுள் தான் உண்மையான கடவுள், எங்க கடவுளை தான் வழிபடணும்னு சொல்ற இன்னொரு பிரிவு. அப்போ கடவுள் இருக்குதுன்னு நம்புறதுலயே இன்னொரு பிரிவு இருக்கா? நிறைய பிரிவு இருக்கியா, அதுக்கு பேர் தான் மதம். யானைக்கு ஆத்திரம் வந்தா, அறிவு வளர்ந்தா, அழிவு வேலையில் ஈடுபட்டா யானைக்கு மதம் பிடிச்சிட்டு தான் சொல்றீங்க. ஆனா மனுஷன் தனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்துக்கு ஏன் மதம்னு பேர் வச்சிருக்கான்? யானைக்கு மதம் பிடிச்சாலும் மனுஷனுக்கு மதம் பிடிச்சாலும் முடிவு இன்னமும் அழிவுங்கிறதுனால ரொம்ப அர்த்தத்தோட அந்த பேரை வச்சுட்டான் போல் இருக்கு. அப்போ இந்த கடவுள் இல்லைன்னு சொல்ற உன்ன மாதிரி ஆளுகளுக்கும் கடவுள் இருக்குதுன்னு சொல்ற அந்த மாதிரி ஆளுகளுக்கும் அடிக்கடி தகராறு உண்டா? கடவுள் இல்லைங்கிறவன் கோயில் இடிச்சுதா சரித்திரமே இல்லையா? ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்லிக்கிறவன் தான் ஒருத்தன் கோயில ஒருத்தன் இடிச்சுக்கிறதும் ஒருத்தன் வெட்டிக்கிறதும் ரொம்ப வழக்கமாயிடுச்சு. அப்படியா? அப்ப கடவுள் இருக்குதுன்னு சொல்றவன் கடவுளோட வீடு கோயில் அதையே இடிப்பானா? இடிச்சிருக்கானே. அப்ப நீங்க சொல்றீங்க அவனு செய்யறாங்க. ஏன் மனுஷா இப்படி செஞ்ச? நான் வந்தது என் ஊருக்குள்ள போய் சொன்னேன். நான் கடவுளுங்கிற விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே போய் சொல்லியிருக்கியே. ஐயா, அது நீங்க இல்ல, ஒரு மனுஷன் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களாவன் ஐயோ வரவேற்பு நான் எனக்கு நினைச்சிடல. ஆமா, இதெல்லாம் எதுக்கு? வருமானம் ஐயா, வியாபாரம். இதுல கூடவா? ஆமாங்கய்யா, இவனை மாதிரி ஒருத்தன் கிடையாது. லட்சக்கணக்கான சாமியாருங்க இந்த நாட்டுல இருக்கானுங்க. அவனுங்களுக்காக இந்த ஜனங்க கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுக்குறானுங்க. அதுல அவனுங்க சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஐயோ, உங்க ஆளுக்கு பெரிய ஜித்தனா இருப்பாங்க. சாதாரணமா நினைக்காதீங்க. ஆமா, இவன் வேற என்ன? என்னமோ அட பாவி. ஏயா இப்படி எல்லாம் பண்றியே, உனக்கே நல்லா இருக்கா? பக்தனே மங்களம் உண்டாகட்டும். என்ன பூ கொடுக்குறான்? ஏயா இப்படி அநியாயம் பண்ணு கேட்டா எனக்கே வர கொடுத்துட்டு போறான். யார் கை நீட்டினாலும் போதும் வரம் கொடுத்துருவானுங்க. இதுதான் இவனுங்க ஸ்டைலு. ஐயோ, நான் எதிர்பார்த்தது வந்து விட உங்க பூலோகம் ரொம்ப ஏடா கூடமா இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் தங்க முடியாது. நான் கிளம்புறேன். ஐயா, ஐயோ வேணாப்பா, விடுப்பா. அட விடுப்பா, நான் கிளம்பா. நான் என்ன கட்டுருவோம்ப்பா. அது வேண்டாப்பா, விடுப்பா. மனுஷனா வந்த கொஞ்ச நேரத்துக்கு உங்களால தாங்க முடியலன்னா மனுஷனாவே வாழ்ந்துட்டு இருக்கு எங்க நிலைமையை யோசித்து பாருங்க. இந்த பிரபஞ்சத்தை படிக்கும் போது கூட எனக்கு இவ்வளவு படபடப்பெல்லாம் வந்தது இல்ல. ஆனா பாக்குறதுக்கே ரொம்ப பதட்டமா இருக்குப்பா. ஹார்ட் அட்டாக் சொல்லுவியே, அது வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கவலைப்படாதீங்க, நிறைய டாக்டருங்க இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். மனுஷா, உன்ன மாதிரி ஒரு மனுஷன் பாதையில பரிதாபமா கிடக்கான். அதை பார்த்துட்டு மத்த மனுஷங்கள சாதாரணமா போறாங்களே. ஐயோ மனுஷா, 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 இவருக்கு என்ன பண்ணுது? ஐயா, இவனுக்கு உடம்பு சரியில்லையா? அதுதான் குணப்படுத்துறது உங்க டாக்டர் இருக்காங்களே. ஆமா ஐயா, அதுக்கெல்லாம் காசு வேணுங்க. அதுக்கும் காசா? இவனை கூட்டிட்டு போறதுக்கு வண்டி வேணும். அதுதான் இத்தனை வாகனங்கள் போகுது. அது ஏதோ நிறுத்தினா தீர்ந்தது. ஐயா, மனுஷங்களே, ஐயா, மனுஷங்களே. ஐயா நீங்க இருங்க. ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயா, ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. சக மனசு ஒருத்தர் சாக கிடக்குறான். ஐயா, ஐயா, ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயா, 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 மனுஷங்களே கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயோ ஐயா, கொஞ்சம் தயவு செய்து நிறுத்துங்க. ஐயா, ஐயா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. சக மனசு ஒருத்தர் சாக கிடக்குறான். கொஞ்சம் உதவி செய்யுங்க. வேலை இல்ல, போயா. ஐயா, ஐயா, ஐயா செத்துட்டாயா? இறந்துட்டாரா? ஐயா, உங்களை மாதிரி ஒரு மனுஷன் உசுரோடு இருந்தவன், அவனுக்கு உடுத்த துணி இல்ல, படுக்கிறதுக்கு இடம் இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, அநியாயமா செத்து போயிட்டான். இல்ல, நீங்க சாகடிச்சிட்டீங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு 3 வேளை சாப்பாடு, அவ்வளவு நகனட்டு, அவ்வளவு பெரிய கோயில். எந்த கடவுளையா உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டா? ச்சே. சரி, இந்த மனுஷனை எங்காவது அடக்கம் பண்ணணும், அதுக்காவது ஏற்பாடு பண்ணு. அதுக்கும் காசு வேணுங்க. அதுக்கும் காசா? உங்க என்னப்பா பூச்சா? என்ன ரிலேட்டிவா? அனாது. அப்ப நம்ம ஜாதி இந்த வாரம் மீட்டர் நீதாமா கண்ணா ராஜா. சார் அனாதை பண்ண சார், சார் அனாதை பண்ண சார், ஏதாவது தர்மம் பண்ணு சார். 5 ரூபா போட்டு சார், சார் ஏதாவது 10 ரூபா போட்டு சார், சார் சார் ஏதாவது போட்டு சார். இந்தாமா கண்ணா காசை பிடி, டீ குடிச்சுக்கோ, எடுத்த கால் பண்ணி நவரு சார். அனாதை பண்ண சார், ஏதாவது போட்டு சார், சார் தர்மம் பண்ணு சார். ஐயா, இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த உலகத்துல மிச்சம் மீதி இருக்கிற மனிதாபிமானத்தையும் காசு பண்ணிட்டு இருக்கான். இதுதான் காசா? ஆனந்தமா ஆரத்துல விட்டு அந்த ஆணும் பொண்ணும் ஏன் இப்ப திடீர்னு ஓடுறாங்க? ஐயா, அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. ஒரு உயிர் இன்னொரு உயிரை நேசிக்கணுங்கிறதுக்காக தானே உயிரினத்தையே நான் உலகத்துல படைச்சேன். ஆமாய்யா, ஆனா அவங்க 2 பேரும் திருட்டுத்தனமா காதலிக்கிறாங்க. ஊர்ல யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுங்க, 2 பேரையும் கண்ட துண்டமா வெட்டிடுவாங்க. வெட்டிடுவாங்களா? ஆமா. ஏன்? ஏன்னா அவங்க 2 பேரும் வேற வேற ஜாதி. ஆமாப்பா, அவன் ஆண் ஜாதி, அந்த பொண்ணு பெண் ஜாதி. ஆண் ஜாதி பெண் ஜாதி காதலிக்கவே முடியும். ஒரே ஜாதியை காதலிச்சா விரசமாயிருமே. அந்த ஜாதி இல்லையா, கருப்பா இருக்கிறானே இவன் தாழ்ந்த ஜாதி, சிவப்பா இருக்காளே அவ உயர்ந்த ஜாதி. இந்த 2 ஜாதிக்காரங்களும் காதலிக்கிறது சமூக குற்றம். இப்போ ஆண் ஜாதி பெண் ஜாதி தவிர உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு வேற 2 ஜாதி இருக்கா? 2 ஜாதி இல்லையா, ஐயரு, ரெட்டியாரு, செட்டியாரு,
தேவர், கவுண்டர், நாய்க்கரு, மோலியாரு, நாடாரு, கோணாரு, வன்னியரு, பல்லரு, இருளரு, வலங்கை, இடங்கை, முழங்கை. ஊர் பேரா? இல்லையா, இதெல்லாம் ஜாதி பேரு. இது மாதிரி 2000 ஜாதி இருக்கு. அதுல 2 லட்சம் பிரிவு இருக்கு. மனுஷா கிருகிருன்னு வருது. என்னய்யா திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? ஐயா, தாழ்த்தப்பட்டவங்க யாருன்னா உழைக்கும் வர்க்கம். இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த நிலம், இதையெல்லாம் உழுவாங்க, விதைப்பாங்க, அறுப்பாங்க, சுமப்பாங்க. ஆனா இவ்வளவு உழைச்சா அவங்களுக்கு ஒருவேளை உணவே பிரச்சனையா. இந்த 1000கணக்கான ஏக்கர் நிலமும் இந்த ஊர்ல இருக்கிற 4-5 பேருக்கு தான் சொந்தம். அப்ப மீதி இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்க எல்லாரும் அவனுங்கிட்ட வேலை செய்யற அடிமைங்க. என்னது அநியாயமா இருக்கு? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பூமியும் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவானது தானே. இதுல 4-5 பேர் மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிறேன்னா என்ன அக்குறமோ? இந்த உரிமை யார் அவங்களுக்கு கொடுத்தா? டேய் மையப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தானே பாடுறா. ஐயா எத்தனை தடவையா கேட்பீங்க? வந்துருவாங்க ஐயா. என்னடா ஏத்து பேசுற? இந்த ஆள் கிட்ட வேலை செய்யறத விட புண்ணாக்கு வியாபாரம் செய்யலாம். வந்தாங்களா இல்லையா? வந்தா சொல்றேன். வணக்கம். ஐயா இருக்காரா? மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டாரு. கோய் வாங்க வாங்க. நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்து இந்த கரடி கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ராவு காலத்துக்கு முன்னாடியே வந்து சேரணும்னு நினைச்சேன். நல்ல வேலை வந்துட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? நான் 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டு வரலாம்னு நினைச்சேன். ஏன்னா பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் மொத்தமா வந்துட்டா குழப்பமாயிரும் இல்லைங்களா? என்ன பொன்னையா தேடுறீங்க? இல்லைங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு வர சொல்லி பொன்னையா அம்மாவையும் கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன். ஏங்க உங்களுக்கு எத்தனை ஏக்கரா நிலம் இருக்கும்? என்ன நமக்கு நஞ்சையில ஒரு 800 ஏக்கரா, புஞ்சையில ஒரு 600, தோப்பு துறவுன்னு ஒரு 2000 ஏக்கருக்கு மேல தேருமுங்க. 2000 ஏக்கராவா? நமக்கு எவ்வளவுங்க தேரும்? எனக்குண்ணா எனக்கு நிறைய இருக்குங்க. ஆனா நான் எதையுமே பாக்குறது இல்ல, இல்ல மத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். குத்தகைக்கு விட்டீங்களா? இது கூட ஒரு மாதிரி குத்தகை தானுங்க. அவனுக்கு நேரம் முடிஞ்சிருச்சுன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்ல வேலைங்க, உங்ககிட்ட 2000 ஏக்கர் இருக்கிறது கணக்கு நேரம் ஆகுது. ஏன்னா நம்ம ஊர்ல நிலம் இல்லாத ஏழைங்க 1000 பேரு. ஆளுக்கு 2000 ஏக்கர் பிரிச்சு கொடுத்தோம்னா 2000 ஏக்கர் கணக்கு சரியாயிருதுல. என்னது, சாயங்காலத்துக்குள்ள பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுக்கலாமா? நீங்க சிங்கம்பட்டியில இருந்து வர்ற மாப்பிள்ளை விட்டு பெரியசாமி இல்லையா? நானும் சாமி தான். ஆனா நீங்க நினைக்கிற பெரிய சாமி நான் இல்ல. வெளியதான் இவ்வளவு துணி வலிக்கிறது. எங்க போயிட்டீங்க? இல்லையா, இந்த நில முதலாளிகிட்ட போய் இருக்கிற நிலத்தை பூரா நீங்க 4-5 பேர் பிரிச்சு எடுத்துட்டீங்க. மத்த ஏழை ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இருக்கிற நிலத்தை கணக்கு போட்டு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருன்னு சொன்னேன். அடிச்சிருப்பானுங்களா? ஆமாப்பா, அடிச்சுட்டானுங்க. அது எப்படி அவ்வளவு சரியா சொல்ற? இதெல்லாம் அவங்கள கேட்டா நடக்காது. கேட்கறதுக்கு அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது? அது உங்க சாமி மாதிரியா? அதாவது பேசுமா? நிறைய பேசினாதான் அங்க போக முடியும். அதுதான் ஜனங்களை நிர்வாகம் பண்ணும். யாரு எவ்வளவு நிலம் வச்சுக்கலாம், மக்கள் எப்படி எல்லாம் வாழலான்னு சட்டம் திட்டம் போட்டு வழி நடத்தும். ஓஹோ, அது எங்க இருக்கு? அது அங்க பாருங்க, பேசிட்டு இருக்காரு பாருங்க ஒருத்தர். கையாடுறாரு. அவர் தான் இந்த பகுதியோட அரசாங்க பிரதிநிதி. அவர் நினைச்சாருன்னா நம்ம ஜனங்களுடைய பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அரசாங்கத்திட்ட சொல்லுவார். என்னப்பா இவ்வளவு பெரிய முக்கியமான ஆளை வச்சுட்டு நீ விசிட் சொல்ல வேலையா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ஐயா கொஞ்சம் பாருங்க, நான் போய் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சாயங்காலத்துக்குள்ள ஜனங்களுக்கு நிலத்தை வாங்கி தந்துறேன். நீ போய் ஜனங்களை கூட்டு வா. நீ போ, பேசாம போ. மனுஷா, வாகனத்தை நிறுத்து 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 நிறுத்து. முக்கியமான விஷயம். அம்மா தொகுதி மாதிரியே தெரியல. யாரு இவன்? யோ, பின்னால வண்டியில விழுந்து செத்துருப்பியா? என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன இப்படி அறிவுகட்டமா கேள்வி கேட்கிற? ஜனங்க பூரா நிலம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இருக்கிற நிலத்து பூரா 4-5 பேர் பிரிச்சு எடுத்து வசதியா இருந்த அப்படி. அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நிலத்து பூரா பங்கு போட்டு எல்லா ஜனங்களும் பிரிச்சு கொடுத்துரு. டேய், சுத்த பைத்தியக்காரனா இருக்கான். வண்டி எடு. என்னது, நான் பைத்தியமா? ஜனங்க நிலம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, அதை வாங்கி தர வேண்டிய அரசாங்கம் நீ. உங்கள்கிட்ட சொன்னா என்னை பைத்தியங்கிற? நாவரியா? இல்ல வண்டி ஏத்தி கொண்டுடுவேன். டேய், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை நான் என்ன செய்வேன்னு தெரியுமா? டேய் எடுறா. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணலையே, அதுவா வெடிச்சது. தமிழரசன் வேலையா? ஆமாமா, அரசாங்கம் ஓடுது, அவன் துரத்தி துரத்தி அடிக்கிறான். அவன் தீவிரவாதியா? அப்படின்னா நிலம் இல்லாத ஏழைங்களுக்கு பணக்காரங்க கிட்ட இருந்து நிலம் வாங்கி தரணுங்கிறான். அதைத்தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அவன் நம்மால. நீங்க வாயால கேக்குறீங்க, அவன் வன்முறையால கேக்குறான். அட, எந்த முறையில கேட்டா என்னப்பா? ஏழை ஜனங்க எல்லாத்துக்கும் நிலம் வேணும். அதான் நீங்க இருக்கிறீங்கன்னு என் மனைவி சொன்னனால்தான் நானே அவளை விட்டு பிரிஞ்சேன். இப்ப அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேக்குறப்ப கஷ்டமா இருக்கையா. நீங்க தான் அவ பிரச்சனை எதுவா இருந்தாலும் தீர்த்து வைக்கணும். ராஜபாண்டி, நாத்திகன்னு நீ சுயமரியாதையோடு இருப்பேன்னு நினைச்சேன். நீ மாமல் மனசு மாதிரி இருக்கிறிய.
உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை கடவுளே தீர்த்து வை என்கிட்ட வந்து நிக்கிறியே, நான் எப்படி தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துல உன் பொண்டாட்டிக்கு மட்டும் பிரச்சனையா? இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. அத்தனை பேர் என்னுடைய குழந்தைங்க. ஆனா அவங்க பிரச்சனை நான் எப்படி தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து நான் பாக்குறேன், மனுஷனா கட்டின கோயில், அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சிலை, மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம், அதோட மனுஷனே செஞ்ச மணி, அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்குற மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைன்னு சொன்னா நான் எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துல நான் மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல? ஆகாசத்தை கொடுத்தேன், நீரை கொடுத்தேன், நெருப்பை கொடுத்தேன், காத்தை கொடுத்தேன், ஏன் காய்கறிகளை கொடுத்தேன், மரவகைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன், காதை கொடுத்தேன், மூக்கை கொடுத்தேன், உழைச்சி சம்பாதிக்கிற 2 கைகளை கொடுத்தேன். இதையெல்லாம் பயன்படுத்திருக்கோம். இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீர்க்கிறது தான் மூளையவே கொடுத்தேன். அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது. கடவுளே என் பிரச்சனை தீர்த்து வை, நான் எப்படி தீர்க்க முடியும்? இப்போ 24 மணி நேரம் என்னையே நினைச்சிட்டு ஒரு பக்தன் நெல்லை கொண்டு போய் பாறையில் போட்டானா, அடடா இவன் நம்ம பக்தனாச்சே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்கிறனா? உன்ன மாதிரி கடவுள் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகன் நெல்லை கொண்டு போய் வயல்ல போட்டானா, இவன் எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்காம தடுக்கிறனா? இல்லையே. அங்க விளைவிக்கிறதும் இல்ல, இங்க தடுக்கிறதும் இல்ல. இதுவார் கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்ல, மனுஷனால் உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து தீர்க்கிறதும் இல்ல. இவன் பிரச்சனை இவனே தீர்த்துட்டானா கடவுளுக்கே வேலை இல்ல ராஜா. அப்புறம் சும்மா கிடக்கிற கோயிலையெல்லாம் பாலிடெக்னிக் காலேஜ் மாத்தி படிக்க வச்சா அறிவாளியாவது உருவாவா? என்ன புரியுதா? புரிஞ்சுது. மனுஷா இவங்களுக்கு என்ன பிரச்சனை கேளு. எங்களை கொல்றதுக்கு ஒரு கூட்டமே துரத்திட்டு வருது. இங்க ஒளிஞ்சுக்கிறவங்களை காட்டி கொடுத்துறாதீங்கயா ப்ளீஸ். மனுஷா உண்மையான அன்பு இங்க ஒளிஞ்சுதான் வாழணுமா? மனுஷா சொல்லு, சந்தேகப்பட போறாங்க. இந்த ஊர் ஆள் தாங்க, அவர் நமக்கு வேண்டியவர். யாராச்சும் 2 பேர் வந்தாங்களா? இங்க யாரும் வரலீங்க. உண்மையை சொல்லுங்கடா, வெட்டி விடுவேன். யாரும் வரலங்க, கடவுள் மேல ஆணையிட்டு சொல்றேன். சரி சரி வாங்கடா, தெக்க போய் தேடுவோம். உணவு தேவைக்காக ஆடு மாடுகளை வெட்டுறீங்க, பரவாயில்ல. கோவம் வந்தா சக மனுஷனையே வெட்டுறீங்களாப்பா? ஐயா ஒளிச்சு வச்சு தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, உங்களையும் என்னையும் சேர்த்து வெட்டிடுவாங்க. வாழ வேண்டியவங்களே வாங்க. இந்த பாருங்க, திருவிழா நடக்குதோ இல்லையோ, உங்க திருமணத்தை நடத்தி வைக்காம நான் திரும்பி போக மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. கால் சிக்கிருச்சா, கால்ல ஏதாவது சிக்கிருச்சா நல்லா பாருங்க. ஐயா ஏதோ பையங்க. ஐயா இது கோயில் நகையா? இதான் பார்வதியோட பிரச்சனையா இருக்கும். பார்வதி, பார்வதி ஐயா, ஐயா, ஐயா கோயில் நகை கிடைச்சிருச்சு ஐயா, கொண்டு வந்திருக்கையா, வாங்க இறங்கி வாங்கய்யா, கதவு தரங்க. ஐயா வாங்கய்யா. ஐயா என்ன காரியம் பண்றதுக்கு இருந்தீங்க? இந்த நகைக்காக தானே இதெல்லாம். யாரோ திருடி தட்டாங்குளத்துல போட்டிருக்காங்க. பாருங்க எல்லாம் சரியா இருக்கா பாருங்க. தம்பி உனக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியல. எந்த ஊர் ஜனங்க உங்க 2 பேருடைய காதலை எதிர்த்தாங்களோ அந்த ஊர் ஜனங்க எல்லாம் ஒன்னா கூடி நடக்க போற உங்க கல்யாணத்தை மனப்பூர்வமா வாழ்ந்து போறாங்க. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்க 2 பேரும் பாதுகாப்பா இந்த ஊரை விட்டு போறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நடக்க போற வள்ளி திருமணத்துல நீதாப்பா புருங்க, நீ வள்ளிமா, நான் தான் உங்களை சேர்த்து வைக்க போறேன் உன் அண்ணன். கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. அவனே எதிரில வந்தாலும் அழகுல மயங்கி எனக்கு போட்டி வேட்பாளரா வந்துருவான். இந்த இடைத்தேர்தல்ல எனக்கு போட்டி இருக்கு. என்ன டிபார்ட் காத்தாந்து வந்துட்டே இருக்க? என்ன விஷயம்? பசியால் உடல் மெலிந்தேன், கொஞ்சம் ருசியாய் அமுத
வள்ளி, முருகா, 2 பேரும் ஏன் தயங்குறீங்க? மாலை மாத்திங்க. இருந்தாலும் நல்லபடியா இருங்க. உங்களுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணிட்டு சீக்கிரம் வந்து ஊரை விட்டு போயிருங்க. வாங்க, வாங்க. கோவில்பட்டி ஜனங்களுக்கு என்னுடைய வணக்கம். இப்ப நடந்த வள்ளி திருமணத்துக்கு பூத்தூவி வாழ்த்து சொன்னீங்க, கைதட்டி கரவாசம் பண்ணீங்க. உங்களுக்கு எல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றி. ஆனா ஒரு சின்ன செய்தி, இப்ப நடந்த இந்த கல்யாணம் வெறும் நாடக கல்யாணம் மட்டும் இல்ல, உண்மையான கல்யாணம். ஆமா, இந்த ஊரை சேர்ந்த உயர்ந்த சாதி பொன் தேன்மொழிக்கும் தாழ்ந்த சாதின்னு சொல்லி நீங்களே ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, அந்த சாதியை சேர்ந்த முத்துசாமிக்கும் நான் நடத்தி வச்ச கல்யாணம் தான் இந்த கல்யாணம். இருங்கய்யா, ஏன் பதட்டு பாருங்க. இப்போ உங்க வள்ளி திருமணத்தில் இல்லாத நான் என்ன புதுசா நடத்திட்டேன்? இல்ல உங்க வள்ளி திருமண கதை என்னையா? என்ன புராணம்? முருக கடவுள், மேல் ஜாதிக்காரன். மேல் ஜாதிக்காரன் மட்டும் இல்ல, மேல் லோகத்துக்காரன். வள்ளி குரத்தி, தாழ்ந்த ஜாதிக்காரி. இந்த தாழ்ந்த ஜாதி குரத்தி மேல காதல் வந்ததுனால மேல் ஜாதிக்கார முருகன் அங்க இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு இங்க வந்து பலவிதமான சூழ்ச்சிகள் பண்ணி தாழ்ந்த ஜாதிக்கார வள்ளியை கல்யாணம் பண்ணாயா. ஆக மேல் ஜாதி முருகனுக்கும் கீழ் ஜாதி வள்ளிக்கு நடந்த கல்யாணம் தானே உங்க வள்ளி திருமணம். அதைத்தான் நான் நடத்தினேன். அட என்னையோ, கடவுள் கலப்பு திருமணம் பண்ணிட்டா மட்டும் கையெடுத்து கும்பிடுறீங்க. ஆனா நடந்த கல்யாணத்தையே வருஷம் வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு விக்கிரம் வச்சு விழா எடுக்கிறீங்க. ஆனா அதே கலப்பு திருமணத்தை நம்மள ஒருத்தன் ஏழை தாழ்ந்த சாதிக்கிற பண்ண மட்டும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறோம், அவ கையை காலை வெட்டுறோம். அந்த முருகனை ஏயா நான் பண்ண காதல் திருமணத்தை அந்த பையன் பண்ணா அவனை ஏண்டா வெட்டுறீங்கன்னு உங்களை தடுக்கிறதும் இல்ல, அவனை காப்பாத்துறதும் இல்ல. இது பாருங்கயா, புராணங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு சரியான தத்துவங்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா இப்ப நான் பண்ணேன் இந்த கல்யாணம் ரொம்ப சரி. இந்த கல்யாணம் தப்புனா புராணங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறது தகுந்தது அல்ல. இது எடுத்து வைக்கணும். இப்ப எது சரி? யோசிங்கயா, யோசிங்க. யோசிக்க மாட்டோம், நாம யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மண்டையில இருக்கிற மூளையை விட நம்ம மனசுல இருக்கிற ஜாதி வெறி தானே நம்மளை ஆட்டி வைக்குது. அந்த வெறிக்கு முன்னாடி நம்ம ஐம்புலன்களும் பொட்டி பாம்பா கையை கட்டி நிக்குதே. சாதி வெறியில் ஒருத்தர் வெட்டி சாகுறீங்களே. சந்தோஷமா இருக்க வேண்டிய சமுதாயம் சாவு விடுமா இருக்கு. இதுல கடவுள் தான் சாதியை கண்டுபிடிச்சான்னு போய் வேற புழுகு புராணம். ஏயா 4 வகை சாதிய கடவுள் படைச்சிருந்தானா 4 கலர்ல ரத்தத்தை படைச்சிருக்க மாட்டானா? படிக்கலையே. ஒவ்வொருத்தருடைய உடம்புலயும் எலும்புலயும் இந்த சாதின்னு எழுதலையே. ஏயா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடவுளால் படைக்கப்பட்டவங்கன்னு சொன்னா எல்லா ஜனங்களும் கடவுளோட குழந்தைகள் இல்லையா? அதுல பாதி பேர்த்த தாழ்ந்த சாதிங்கிற பேர்ல வறுமையில படுகொலையில வச்சுட்டு மீதி பேர்த்த உயர்ந்த சாதிங்கிற பேர்ல மேல வச்சு சந்தோஷமா பாத்துட்டு போனா? ஏயா நீ கையெடுத்து கும்புற கடவுள் அவ்வளவு கல்லஞ்சிக்காரனா? ஏயா என்னையா கற்பனை இது? ஒரு தாய் ஒரு மாறுல பாலையும் இன்னொரு மாறுல வசதியும் கொடுப்பாளா குழந்தைக்கு? யோ, இறந்து போனவனுடைய கண்டெடுத்து இன்னொரு மனுஷனுக்கு வச்சா அவனால பார்க்க முடியுங்கிற அற்புதமான விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவல்லவா மனுஷன். ஏ மனுஷா, ஒரு சாதியில பொண்ணு எடுத்தா இன்னொரு சாதிக்கார கோவப்பட்டு வெற்றியே, இது உனக்கு வெக்கமா இல்லையா? வேதனையா இல்லையா? இந்த உலகத்திலேயே ஒப்பற்ற உயிர் மனுஷன் இல்லையா? அதை அழிக்கலாமா? இது பாருங்கயா, மனுஷன் ஒற்றுமையா இருக்கணும். மனுஷன் ஒற்றுமையா இருந்தா தான் சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயம் நல்லா இருந்தா தான் விஞ்ஞானம் வளரும். விஞ்ஞானம் வளர்ந்தா தான் உலகம் சுபிட்சமா இருக்கும். அந்த மனுஷனோட ஒற்றுமைக்கு தடையா இருந்தா எதா இருந்தாலும் அழகியா. அந்த மனுஷனோட ஒற்றுமைக்கு தடையா இருக்கிறது எது? சாதி. அந்த சாதி ஒழிங்கயா. அந்த சாதி ஒழியணும்னா அந்த சாதிக்கு மூலமா இருக்கிற மரத்தை ஒழிங்கயா. அந்த மரத்தை ஒழிக்கணும்னா அதுக்கு மூலமா இருக்கிற கடவுளையும் ஒழிங்கயா. கடவுள் ஒழிங்கயா. ஐயா, ஐயா, உங்களையும் இந்த பாவிங்க குத்திட்டாங்களா? ஐயா, ஐயா,
நீங்க சாகக்கூடாதுங்கய்யா. ஐயா ராசபாண்டி, முள்ளு குத்துனாலே ரத்தம் வரணும்னு கேட்டுக்கிட்டு இப்ப கத்தியால குத்திருக்காங்க. நான் என்ன கடவுளாவா இங்க வந்தேன்? மனுஷனா வந்தேன், மனுஷனாவே போறேன்ப்பா. ஐயா, இயேசு வந்தான், புத்தன் வந்தான், காந்தி வந்தான். ஜாதி இல்ல, மதம் இல்ல, அன்புதான் கடவுள் ஐயா. ஆனா மனுஷன் தான் சொன்னான், நீ எந்த மனுஷனுமே கேட்கலையா? ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. நான் தான் கடவுள் சொல்றேன். ஜாதியையும் மதத்தையும் நான் படைக்கல அப்படின்னுட்டு கடவுளா வந்து சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா இல்ல ராசபாண்டி, இந்த உலகத்துக்கு கடவுள் தேவையில்லை. கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு தெரியாமலே அவன் பேர்ல எத்தனை மதங்கள், எத்தனை சாதிகள், எத்தனை கோயில்கள், எத்தனை மூட நம்பிக்கைகள். கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு தெரியாமலே அவன் பேரால எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள். இல்ல ராசபாண்டி, கடவுள் எந்த கோயிலையும் எந்த சிலையிலும் இல்ல. அன்புதான் கடவுள், உண்மைதான் கடவுள், உழைப்பும் ஒற்றுமையும் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டே இரு. நான் வரேன் ராசபாண்டி. இந்த சாதியும் மதத்தையும் அழிச்சிருங்கப்பா, இல்லைன்னா அது மனுஷ இனத்தையும் அழிச்சிருங்கப்பா. அவட்டுமா?